கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிந்ததிலிருந்தே நம்ம தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 10-20 வீடியோக்கள் இந்த இவிஎம் மீதே சந்தேகம் இருக்கிற மாதிரினா இதுல மோசடிலாம் நடந்திருக்கு, இந்த தேர்தலே மோசடி விட்டுதான் பல வீடியோக்கள் நம்ம சேனல்ல வெளியிட்டு இருந்தோம். நீங்க பேசியிருந்தீங்க. ஆனா தற்போது கொளத்தூர்ல சில மிஷின்கள்லாம் வேலை செய்யல, விவிபேடு அதில் வேலை செய்யாமல் இருக்கின்ற மாதிரியான ஒரு கருத்தை திமுகவுடைய சட்டத்துறை செயலாளர் இளங்கோவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட அங்கே வெற்றி பெற்றிருப்பார் அந்த மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. விஎஸ் பாபு வெற்றியே பெறல, அவருடைய வெற்றியே செல்லாதுன்னு ஒரு கருத்தெல்லாம் இருக்கிறது. இப்படி பார்க்குறீங்க சார்? அந்த தேர்தல் முடிந்த மறுநாளே தமிழ்நாட்டிலே நான் ஒரு பேட்டி கொடுத்தேன். அந்த பேட்டியில் தெளிவாகவே சொல்லியிருக்கேன், இவிஎம் இயந்திரம் தந்திரத்தில் அதிமுகவையோ தாவேகாவையோ வெற்றி பெற வைப்பதற்கான முயற்சியை ஒன்றிய அரசு அமித்ஷாவுடைய தூண்டுதலில் தேர்தல் ஆணையம் தில்லுமுள்ளு வேலையில் ஈடுபடுகிறது என்கின்ற கருத்தை நிறைய சேனலில் பேட்டி கொடுத்துருக்கு. இது சம்பந்தமான புகார்களும் கொடுத்துருக்குறோம். நம்முடைய சேனல்லையும் நிறைய பேட்டியில் அளித்திருக்கேன். நிச்சயமாக இப்பொழுதும் சொல்கிறேன், உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 107 இடங்களில் 108 இடங்களில் தாவேகா வெற்றி என்பது முழுக்க இயந்திர தந்திரம் தான். இதில் ஒன்றும் மாற்றம்ல, நான் அடித்து சொல்லுவேன். கொளத்தூரில் திட்டமிட்டு முன்னாள் முதல்வர் தமிழ்நாட்டுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டார். இதற்கு ஆர்எஸ்எஸ் பாஜக தேர்தல் ஆணையம் சதி. அவர் மட்டுமல்ல, மம்தா பானர்ஜி, பினராயி விஜயன் கேரளாவில் 3 எதிர்கட்சி மாநில முதல்வர்களை, குறிப்பாக நம்முடைய ஸ்டாலின் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் கங்கணம் கட்டி அவர் 100க்கு 100 வெற்றி பெற்றார். வெற்றி தடுக்கப்பட்டது. வெற்றி என்பது விஎஸ் பாபுவுக்கு இல்லை, இயற்கையான வெற்றி அல்ல, தடை. ஸ்டாலின் வெற்றிக்கு தடை விதித்து விஎஸ் பாபுவை வெற்றி பெற வைத்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை பகிரங்கமாக நான் பேசியிருக்கேன். இப்ப தேர்தல் ஆணையத்துடைய நடைமுறை என்னன்னு கேட்டா, தேர்தல் முடிந்து 7 நாட்களுக்குள்ள வெரிஃபிகேஷன் அண்ட் செக் அப்படின்னு சொல்லி இந்த மின்னணு இயந்திரங்களை மறு வாக்குப்பதிவு இல்லை. இப்போ நீங்கள் கொளத்தூர் நடந்துட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, குழப்புறாங்க. மறு வாக்கு எண்ணிக்கை நடக்கிறது அப்படின்றாங்க. மறு வாக்கு எண்ணிக்கை அல்ல. இப்பொழுது தேர்தல் ஆணைய விதிப்படி வெரிஃபிகேஷன் அண்ட் செக் அப்படின்னு சொல்லி அந்த விவிபேட் அந்த மிஷின்லாம் ஒழுங்காக இயக்கப்பட்டதா அப்படின்றத தேர்தல் நடைமுறை விதி அடிப்படையில் ஒரு 7 நாட்களுக்குள்ள அந்த தேர்தலில் 2வது இடம் 3வது இடம் வந்த நபர்கள் வேட்பாளர்கள் வழக்கு தொடுத்தால் அந்த வழக்கின் அடிப்படையில் இதை தேர்தல் ஆணையம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகே சார். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திமுகவுடைய சட்டத்துறை சார்பில் அவங்க இந்த 7 நாளைக்குள்ளேயே இந்த முறையிட்டு, இந்த முறையீட்டின் அடிப்படையில் குளத்தூர் தொகுதியுடைய அந்த இவிஎம் மிஷின் இயந்திரமெல்லாம் சிந்தாதிரிப்பேட்டையில் வைத்து சரிபார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 29ஆம் தேதியிலிருந்து இந்த வேலை நடந்துக்கிட்டு இங்கே மட்டுமல்ல, மொத்தம் 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் இது நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இப்போ 3 சட்டப்பேரவை தொகுதியில் இது நடக்குது. ஒன்று சென்னை கொளத்தூர், காஞ்சிபுரம், ராஜபாளையம் 3 தொகுதியில் நடந்துக்கிட்டு இருக்கு.
இதுல நீங்க பாத்தீங்கன்னா ராஜபாளையம் தொகுதியில மொத்தம் 10 அந்த இயந்திரத்தை இவிஎம் இயந்திரத்தை செக் அண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லி முறையிட்டு இருக்காங்க. அது நடந்துகிட்டு இருக்கு. காஞ்சிபுரத்தில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு இடத்துல மட்டும் விவிபேட்ல அந்த கண்ட்ரோல் யாருக்கு வாக்களிச்சோம்னு சொல்லி விழுகும் பார்த்தீங்களா, அந்த கண்ட்ரோல் வந்து சரியா ஒர்க்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. காஞ்சிபுரத்தில் பொறுத்தவரை நம்முடைய திமுக தலைவர் ஸ்டாலினுடைய தொகுதியில் மொத்தம் 14 இடங்கள்ல அது செக் அண்ட் வெரிஃபிகேஷன் ஒர்க் நடக்கணும்னு சொல்லி முறையிட்டதில் 29ஆம் தேதி 2 இது செக் அண்ட் வெரிஃபிகேஷன் நடந்தது. 30ஆம் தேதி நடந்ததில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு இதில் வந்து அங்கே சரியாக வந்து அந்த இது பண்ணுவாங்க, அராக் சீல் வைப்பாங்க, அந்த அட்ரஸ் டேக் இருக்கும். அந்த அட்ரஸ் டேக்கெல்லாம் சரியா இல்லைன்றது திமுக தரப்புல அங்கே போன முகவராக திமுகவுடைய சட்டத்துறை செயலாளர் இளங்கோ சொல்றாரு. அது மாதிரி எண்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கின்றாரு. மொத்தம் 6ல் 2 இது சரியா இல்லைன்ற தகவலை தேர்தல் ஆணையத்துக்கு புகாராகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு மொத்தம் 8 எடுத்து எண்ணதுல மொத்தம் 14 இடம் என்னன்னு கேட்டதில் 8 இதில் வந்து மொத்தம் இப்போ வந்து அவங்க கணக்கு பிரகாரம் பார்த்தா 8ல் 4 இது சரியா இல்லை அப்படின்ற தகவலை அவங்க முறையிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 30% இந்த அடிப்படையிலேயே வந்து கோளாறு இருக்கு. இயந்திரத்தில் அந்த கண்ட்ரோல் பயன்படுத்தக்கூடிய விபிடி கண்ட்ரோல் பயன்படுத்தக்கூடியதெல்லாம் கோளாறா இருக்கு, அட்ரஸ் டேக் சரியில்லைன்ற போன்ற குற்றச்சாட்டுகளை திமுக தரப்புல வைக்கிறாங்க. ஆனா மறு வாக்குப்பதிவு நடக்க போகுது அல்லது மறு வாக்கு எண்ணிக்கை, இதெல்லாம் வந்து தவறான செய்திகளை பத்திரிகையில் ஊடகங்களில் பரப்பிட்டு இருக்காங்க. அது இல்லை. ஓகே சார். என்னுடைய வேண்டுகோள் திமுக தலைமைக்கு நான் வைத்தது என்னன்னு கேட்டா, உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் முறையிட வேண்டியது விவிபேட் எண்ணப்பட வேண்டும். அது என்றதுக்கு உங்க கோரிக்கை இல்லை. இவங்க அந்த மிஷினை வந்து ஏற்கனவே அந்த தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மிஷின் அதை வந்து இவங்க இது பண்ணிக்கிடுவாங்க. அந்த நீங்க அந்த பாதுகாப்பு கண்ட்ரோல் இருக்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பெல் இன்ஜினியரை கூப்பிட்டு வந்து அதை செக் பண்ணுவாங்க. அந்த மிஷினில் வந்து ஒரு 5 to 1200 ஓட்டு பரிசோதனை ஓட்டு மாதிரி போட்டுக்குருவாங்க, பரிசோதனை பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனால் இதனால எந்த பயனும் அல்ல. இப்போ உங்க குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த மிஷின் எல்லாம் பாதுகாப்பா இல்லை, ஏதோ சம்திங் ராங் நடந்திருக்கிறதாக திமுக தரப்புல சொல்றாங்க. இந்த மிஷின்லயே அட்ரஸ் டேக் சரியில்லை, அந்த அராக் சீல் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகளை இவங்க சொல்றாங்க. அதனால வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமாக இதுல வந்து திமுக வந்து என்ன ஒரு முடிவுக்கு வரலாம்னு கேட்டா, இதுக்காக இன்னும் 14 இடம் என்ன வேண்டிய அவசியம் இல்லை, அதை என்ன வேண்டியது இல்லை, அதை சரி பார்க்க வேண்டிய வெரிஃபிகேஷன் செக் பார்க்க வேண்டியது இல்லை. காரணம் வந்து 30% 8லயே 4க்கு வந்துருச்சு, இது சரியில்லாம இருக்கு. அதனால மறு வாக்குப்பதிவு தான், மறு தேர்தல் நடத்த வேண்டும் குளத்தூர் கோரிக்கையை முன்வைத்தால், அங்கே இடைத்தேர்தல் நடந்தால் விஜய் குளத்தூர் தொகுதிக்கு வீடு வீடாக சென்று வாக்கு கேட்டாலும் சரி, 108 தாவேகா எம்எல்ஏக்கள் வீடு வீடாக சென்று வாக்கு கேட்டாலும் சரி, புதிதாக நடந்திருக்கிற தாவேகா கூட்டணியினர் வாக்கு கேட்டாலும் சரி, அமைச்சர்கள் குளத்தூர்ல முகாமிட்டாலும் சரி, விஎஸ் பாபு இடைத்தேர்தல் நடந்தால், மறு வாக்கு நடந்தால் தெப்பு காலியாவார். மிகப்பெரிய வெற்றி, இமாலய வெற்றி, வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றியை ஸ்டாலின் பெறுவார். இதான் தொகுதி மக்களுடைய நிலவரம். வாக்கு போட்டவங்களும் அப்படிதான் இருக்காங்க. இதுல தில்லுமுழு நடந்திருக்கின்ற குற்றச்சாட்டு தான் எங்க குற்றச்சாட்டுலாம். ஆனா நீங்க இந்த செக் அண்ட் வெரிஃபிகேஷன்ன்றத ஒரு பெரிய புதிய கண்டுபிடிக்க என்ன ஏதோ தப்பு நடந்திருக்கு, மிஷின் அப்படியே இல்லை
அட்ரஸ் டேக் வந்து சரியா இல்லை, அராக் சீல் சரியா இல்லை, இப்படிதான் மேலோட்டமா தான் பார்க்க முடியும், வாக்க சரி பண்ண முடியாது. இதுல என்ன தப்புன்னு கண்டுபிடிக்க முடியாது. நம்முடைய கோரிக்கை என்னன்னு கேட்டா விவிபேட் என்னணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்ல யோக்கியமா வந்து பேசுறாங்க தேர்தல் ஆணையமும் ஒன்றிய பாஜக அரசும், தப்பே நடக்காது, இந்த இவிஎம் தப்பே நடக்காதுன்னு சொல்றாங்க. தப்பு 100% நடக்கும்ன்றத பல்வேறு தரப்புல பல்வேறு சயின்டிஸ்டுகள் நிரூபிச்சிருக்காங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் நிரூபிச்சிருக்காங்க. இப்ப இன்னைக்கு கூட ஒரு செய்தி பார்த்தேன். அதாவது நீங்க பார்த்தீங்களாக்கும் ஆந்திராவை சேர்ந்த ஹரிபிரசாத் அப்படின்றவர், நான் வந்து நிரூபிச்சு காட்டுறேன், இந்த இவிஎம் இயந்திரத்தில் தில்லுமுள்ளு நடக்கும் என்பதை தெளிவாக அவர் சொல்றார். 2010 அவர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடியவர். அவருக்கு உதவியாக அமெரிக்காவை சேர்ந்த நெதர்லாந்தை சேர்ந்த சயின்டிஸ்ட் அவங்களும் இணைகிறாங்க. இணைஞ்சு நாங்கள் வந்து சரி பண்ணுறோம், இதை காட்டுறோம், இந்த இவிஎம் ஹேக் பண்ண முடியும், ஃப்ராடு பண்ண முடியும், ஓட்டை மாற்ற முடியும், யாருக்கு விழுந்துச்சோ அவங்களுக்கு இல்லாம ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு விஎஸ் பாபுக்கு விழுந்த மாதிரி விழுவ வைக்க முடியும், இது நடக்கும் அப்படின்றத பிராக்டிக்கலா நாங்க அறிவியல் பூர்வமா நிரூபிச்சு காட்டுறோம்னு சொல்றாங்க. 2010 ஆந்திராவை சேர்ந்த ஹரிபிரசாத். நீங்க ஹரிபிரசாத் அண்டு அவர் பேரை போட்டு இதுல அடிச்சாலே வந்துடும், அவரை பத்தி முழுமையான செய்தி வந்துடும். ஆனா அவருக்கு ஆதரவாக வந்து இவங்கெல்லாம் வர்றாங்க, யுஎஸ்ஏ நெதர்லாந்து சேர்ந்தவர். அப்போ வரும்போது அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டால், ஒரு ஃபோன் கால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் பேசுகிறார். பேசி நான் வந்து ஒரிஜினல் இவிஎம் ஓட்டு மிஷினை பதிவு பண்ணுற ஓட்டில் அந்த மிஷினவே ஒன்று நான் தர்றேன், நீங்கள் அதை வச்சே ஃப்ராடை வந்து உலகத்துக்கு சொல்லி வீடியோ போடுங்கன்ட்டு. அது வந்துருச்சு. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, நிச்சயமாக எங்ககிட்ட இருந்து இவிஎம் இயந்திரம் அது அல்ல, போலியாக இவங்க வந்து ஒரு இயந்திரத்தை தயார் செய்து இவிஎம் தயார் செய்து மக்களை ஏமாத்துறாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அவங்க மேல சொல்லி 8 நாள் சிறையில் வச்சிருக்காங்க ஹரிபிரசாத். ஆனால் அவர் வெளியே வந்ததுக்கு பின்னாடி அந்த இவிஎம் இயந்திரத்தை பயன்படுத்தி இந்த சயின்டிஸ்டுடைய உதவியோட, சாஃப்ட்வேர் கம்பெனியுடைய சில நண்பர்களுடைய உதவியோட இந்த இவிஎம் இயந்திரத்தையே காண்பித்து அதில் வந்து ஃப்ராடு பண்ண முடியுன்றத உலகத்திற்கு எடுத்து காட்டிட்டாங்க. இது யாருன்னா மும்பையில் இருக்கக்கூடிய கலெக்டர் அலுவலகத்திலிருந்து இந்த இவிஎம் இயந்திரம் வந்திருக்கு. ஆனால் அவரை அவங்க காட்டி கொடுக்கல. பின்னாடி தேர்தல் ஆணையம் முதல் இல்லை, இது திருட்டுத்தனமானது தவறானதுன்னு சொன்னவங்க எங்கது தான். ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, ஒவ்வொரு இவிஎம் இயந்திரத்துக்கு ரிஜிஸ்டர்ட் நம்பர் இருக்கும், அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்த ரிஜிஸ்டர்ட் நம்பரை வெளியிட்டுட்டாங்க. இவங்க இது வந்து தேர்தல் ஆணையத்துடைய இவிஎம் இயந்திரம் தான் அப்படின்றத அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பின்னாடி ஆமா ஆமா மே மாசம் ஒரு இவிஎம் இயந்திரம் திருடு போயிருச்சுன்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. ஆனா அவங்க என்ன நிரூபிக்கிறாங்கன்னு கேட்டா, வெளியிலிருந்து இந்த இவிஎம் இயந்திரத்தை பயன்படுத்தி ஒரு சிப்பை பயன்படுத்தி யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்றத பார்க்க முடியும்ன்றத வெளியிருந்து பார்க்கலாம்னு சொல்லி அவங்க வெளியிடுறாங்க இந்த ஹரிபிரசாத் கம்பெனிஸ். அதோட அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த மெமரி சிப்பை பயன்படுத்தி அந்த இவிஎம் இயந்திரத்தில் ஒரு சிப்பை மெமரி சிப்பை பயன்படுத்தி புரோகிராம் வெளியிலிருந்து இயக்கலாம். வெளியிலிருந்து யாருக்கு ஓட்டு போடலான்னு பார்க்க முடியும் போது அவங்க வந்து யாருக்கு ஓட்டு போடக்கூடாது, யாருக்கு ஓட்டு போடலான்ற புரோகிராம பண்ண முடியும்ன்றத சொல்லிட்டாங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு கொண்டு வரணும், வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாதான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே இப்போ 2029 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற போதா நடந்தா அவங்க பாஜக தான் வெற்றி பெறும். நீங்க இதெல்லாம் வெளிச்சத்துக்கு முகமுடிய கிளிக்கணும். இவிஎம் இயந்திரம் வரைக்கும் வெற்றி பெற முடியாது. யார் ஒன்றிய அரசு கை நீட்டுதோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் அடுத்து ஆட்டுப்புழுக்க அண்ணாமலை தான் பெரிய கூட்டம் சேருது
அவர் தான் அடுத்துனா அப்படி ஒரு கூட்டத்தை காமிக்க. விஜய்க்கு என்ன பெரிய கூட்டம் இருந்துச்சு? மதுரையில் விஜய் பேசினா மதுரையில் அவருக்கு எத்தனை ரசிகர் இருப்பாங்க? நீங்க ஒரு சின்ன கணக்கு போடுங்க, எவ்வளவு ரசிகர் இருப்பாங்க மதுரையில் மட்டும்? மதுரையில் மட்டும் ஒரு 10,000 பேர் இருப்பாங்க, 20,000 பேர் இருப்பாங்க தொகுதிக்கு. தொகுதிக்கெல்லாம் அவர் இருக்க மாட்டார். மொத்தமே 1,00,000 பேர் கூட வைங்க. ஆனா அவங்களை எப்படி 6-7 மாவட்டத்திலிருந்து கூட்டத்தை காமிக்கிறது. விஜய்க்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. ஏன் 8 தொகுதியில் அவங்கனால ஒரு சீட்டு கூட வர முடியல? விஜய் தாவேகா கட்சியா வர முடியல? ஏன் விழுப்புரத்துல வர முடியல? கரூர்ல இவ்வளவு பேசுறாங்களா, கரூர்ல ஏன் வர முடியல? குளத்தூர்ல வர முடியும். 41 பேர் இறந்த கரூர்ல வெற்றி பெற முடியலையே. முத மாநாடு நடத்துறதுல வெற்றி பெற முடியலையே. தமிழ்நாட்டில் விஜய்க்கு அலையடிச்சா பாண்டிச்சேரியில ஏன் அலையடிக்கல? பாண்டிச்சேரி தானே உங்க பொதுச்செயலாளர் வந்திருக்காரு புஷி. புஷி ஊர்ல ஏன் ஒன்றும் நடக்கல? அலை ஏன் விழுப்புரத்தில் அடிக்கல? அலை ஏன் கன்னியாகுமரியில் அடிக்கல? அப்ப திட்டமிட்ட சதி, முழுக்க முழுக்க சதின்றத அரசியல் கட்சிகள் பேச மறுக்குது. வழக்கு போட்டுருவாங்க, வழக்கை சந்திப்போம். இந்த ஹரிபிரசாத் சாதாரண ஒரு சாமானியமானவர், அவர் பிரதமராக போறாரா? வெளிக்கொண்டு வந்திருக்காருல செய்திய. அவருக்கு ஒரு இவிஎம் மிஷினே தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒருத்தர் கொடுத்துருக்காரு, அவர் காட்டி கொடுக்கல. தயவு செஞ்சு நீ காட்டி கொடுக்காருன்னு சத்தியம் பண்ணனால அவர் காட்டி கொடுக்கல. அப்புறம் தேர்தல் ஆணையம் அது இல்லை, அது பொய்யான இவிஎம் சொல்லிவிட்டு அப்புறம் மே மாசம் காணாம போச்சுன்னு சொல்றாங்க மும்பை கலெக்டர் அலுவலகத்தில். அதனால நீங்க பார்த்தீங்கன்னா இவர் இதை வெளிப்படுத்திட்டார். வெளிப்படுத்தினதுக்கு பின்னாடி நீங்க இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் இதுல ஃப்ராட் பண்ண முடியாதுன்னு மெய்ப்பிக்க முடியல. ஃப்ராட் பண்ண முடியும், இவிஎம் ஹேக் பண்ண முடியும்ன்றதை பல்வேறு தரப்பினர் சயின்டிஸ்ட் ரீதியா சொல்லிட்டாங்க. ஹாலந்து 2007 இது மெய்ப்பித்து தடை பண்ணிடுச்சு தேர்தல் ஆணையத்தை. ஜப்பான் இதை தயார் பண்றது ஜப்பான் தான் தயார் பண்றான், யுஎஸ்ஏ தயார் பண்றான், சிப்பா தான் தயார் பண்றான். இந்த தேர்தல் ஆணையம், இந்தியாவில் கூடிய தேர்தல் ஆணையம் இந்த கோடுலாம் ரகசியத்தை அவன் மட்டும் தான் வச்சிருக்கான். அவன் எப்படி யாருக்கு வெளித்தப்பட தன்மையா சொல்ல மாட்டேன்ற? இதெல்லாம் யோசிக்க வேண்டும். அமெரிக்காவில் ஒரு முறை நீங்க 2004 நினைக்கிறேன், அப்போ இதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி பொதுமக்கள் மத்தியில் வெளிப்படைத்தன்மையா இவிஎம் இயந்திரத்தை எப்படி ஃப்ராட் பண்ண முடியும், ஃப்ராட் எப்படி தடுக்க முடியும் அப்படி வெளிப்படைத்தன்மையா அதை காட்டினாங்க. அது மாதிரி இங்க இந்த மெமரிஷிப் கோடு, இந்த ப்ரோக்ராம், இதெல்லாம் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட பேர்கள் அதை கையாளுறாங்க. அதை கையாளு வரைக்கும் நம்ம குளத்தூர்ல இன்னைக்கு திமுக தரப்புல போட்டிருக்க முயற்சி வரவேற்கத்தக்கது. இப்ப ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்றதுக்கு பிரேமியஸ் ஆஃப் முன்னாடி வந்துருச்சு, நமக்கு ஒரு முன்னாடியான ஒரு தகவல் கிடைச்சிருச்சு. இப்ப குளத்தூர்ல மீண்டும் தேர்தல் அப்படின்ற சூழல் உருவாகிறதுக்கான வழக்குக்கு போகலாம், இதே போகலாம். உடைக்கப்பட்டிருக்கு புதுசா, அந்த அட்ரஸ் அந்த லேபிள் புதுசா இருக்கு, அராக் சீல் இல்லை, 8ல் 4 இப்படி இருந்தா இன்னும் 14 எண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இந்த ப்ரோக்ராம் இன்னும் ஒரு வாரத்துக்கு தேவையில்லை அப்படின்னு தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லிட்டு புகார் கொடுத்துட்டு நீதிமன்றத்துக்கு போகலாம். தேர்தல் ஆணையம் மறுவாக்கு தேர்தல் நடத்தாது. அதனால தேர்தல் நடந்தா தமிழ்நாடு முழுவதும் மறுதேர்தல் நடந்தாலே திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெறும். அது ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏன்னா விஜய்க்கு எதுக்கு வாக்களிக்கணும்? இப்ப ரொம்ப குதிச்சு போயிருக்கா மக்கள். மின்சாரம், இரவு முழுக்க மின்சாரம் தமிழ்நாடு முழுவதும் தடை செய்யப்படுது. எங்கு பார்த்தாலும் கொலை. வெளிநாட்டுல இருந்து வர்றேன், வாளோட வந்தேன், ராமநாதபுரத்துக்கு கொடுத்தேன், மாமியாவும் கொள்றேன், பொண்டாட்டியும் கொள்றேன். யார் கத்தி வச்சிருக்காவே வாள் வச்சிருக்காண்டே தெரியல. சட்ட ஒழுங்கு சீரழியுது. ஒரு கேடுகட்டமான ஒரு ஆட்சி. இந்த ஆட்சி தொடரக்கூடாதுன்னு இப்பவே மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. ஜென்சியே வெறுத்து போயிருக்காங்க. அதனால மறு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை குளத்தூர்ல இந்த செக் அண்ட் வெரிஃபிகேஷன் மூலமாவே தெரியுது. நான் சொல்ற மாதிரி விவிபேட் என்னன்ற கோரிக்கை முன் வச்சா சுத்தமா தமிழ்நாடு முழுவதும் விவிபேட் என்னன்னா தாவேக்கா எங்கேயுமே ஜெயிச்சிருக்காரு, விஜய தோல்வி அடைஞ்சிருப்பார். 234 தொகுதியில் இது நடந்திருக்குன்றதுதான் உதாரணம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் பார்த்து தான் தாய்மார்கள் சொல்லுவாங்க.
அந்த பானை முழுவதும் சோறு எடுத்து பார்த்து வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பானை அது மாதிரி 5 தொகுதியில் 3 தொகுதி பண்ணியிருக்காங்க. 3 தொகுதியில் காஞ்சிபுரத்துலேயே அப்படி நடந்திருக்கு. அதனால இது தப்பு நடந்திருக்கு. இதுல இந்த மறு வாக்கு எண்ணிக்கை நடக்கல. அந்த மிஷின் எப்படி இருந்துச்சு, கண்ட்ரோல் எப்படி இருந்துச்சு, ஓட்டு போட்டது விவிபேட்ல விழுந்துச்சா, அதை எல்லாத்தையும் அப்படியே இருந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கணும்னா அதுல சீல் உடைக்கப்பட்டிருக்கு, அராக்கு சரியா வச்ச இடத்துல இல்ல, அட்ரஸ் டேப் விலை இருக்கு, புதுசா லேபிள் இருக்கு, இப்படி சொல்றாங்க. இதே ஒரு தவறு நடந்ததுக்கான முகாந்திரம். நான் சொல்ற மாதிரி நடந்தா சுத்தமா ட்ரௌசர் கலந்து போயிடும். அதனால அல்லு சொல்லுவார்ல விஜய், அல்லு அல்ல பிடிச்சிடும், தாவேக்காக்கு அல்ல பிடிச்சிடும். விவிபேட் என்னன்னா தாவேக்கா தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட வெற்றி பெற்றிருக்காங்க. இதாவது நிதர்சனமான உண்மை. எப்படி வெற்றி பெற முடியும்? காலங்காலமாக தமிழ் மண்ணிற்கு இந்த தமிழ் சமூகத்திற்கு போராடிய திராவிட இயக்கங்கள், பொதுவுடைமை இயக்கம், நான் எங்க வேணாலும் போட்டு பொதுவுடைமை இயக்கம், விடுதலை சிறுத்தைகள், தேசிய இயக்கங்கள், பொதுவுடைமையில் பொன்முலா கண்ட, பலோலா கண்ட, நூற்றாண்டு கண்ட இந்த இயக்கங்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது ஒரு நடிகருக்கு பின்னால் இவ்வளவு வாக்கு விழுந்திருக்குமா? இது நான் ஒரு சந்தேகமா ஏதோ ஒரு ஐதீகமா கேட்கல, அறிவியல் பூர்வமா இன்னைக்கு முன்னு இவிஎம் இயந்திரத்துல தில்லுமுள் நடந்திருக்கு. மறுவாக்கு நடத்துவதற்கு விஜய் தயாரா? ஏன் அவர் இப்ப இந்த இதுக்குள்ளே சரி பண்றாரு, 107க்குள்ளே குதிரை பேர் நடத்தி ஆட்சியை நகட்டம் நினைக்கிறாரு. தைரியம் இருந்தா மீண்டும் மக்களை சந்திக்கிறேன், மக்களே எனக்கு நீங்கள் வாக்களியுங்கள், 118 மெஜாரிட்டி வந்தாதான் நான் ஆட்சி முதலமைச்சர் இருப்பேன்னு சொல்லணும். பாஜக இவ்வளவு பண்ணிட்டு அவருக்கு 118 மெஜாரிட்டி கொடுக்க விடாம திமுக கூட்டணியை உடைக்கணும், தமிழ்நாட்டு மக்களை அலைவாய வைக்கணும், ஒரு நடிகரை கொண்டு உட்கார வைக்கணும். என்ன நடந்துகிட்டு இருக்கு 3 மாசமா? ஏதாவது ஆட்சி இயந்திரம் நடக்குதா? ஒரு ஆட்சி நடக்கிற மாதிரியே தெரியல தமிழ்நாட்டில். அதனால குளத்தூரில் மீண்டும் தேர்தல் நடத்துவதற்கான அத்தனை முகாந்திரமும் இப்ப இந்த 2 நாளா 29 இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெரிஃபிகேஷன் செக் மூலமாக தவறு நடந்ததற்கான முகாந்திரம் தெரிகிறது. திமுக விரைவாக சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவுகாலம் பிறப்பதற்கு குளத்தூரில் மீண்டும் உதயசூரியன் எழ வேண்டும். தளபதி ஸ்டாலின் மீண்டும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு செல்ல வேண்டும். நன்றி சார். நன்றி.